ரங்கராஜ் பாண்டே சமீபத்திய ஒரு பேட்டியில் விஜய் அவர்களை வெளுத்து வாங்கியிருக்காரு. விஜய் அவர்களுக்கு அரசியல் பற்றிய புரிதல் இருக்கா இல்லையா அப்படின்னு கூட நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா யாரோ எழுதி கொடுக்கறத தான் பேசிட்டு போகிறாரு, மற்றபடி அவருக்கு பெருசாக அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் நம்ம ரங்கராஜ் பாண்டே சமீபத்திய பேட்டியில் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது இப்போது இந்த ஏடிஎம்கே பிஜேபி இந்த கூட்டணியை மக்கள் விரோத கூட்டணி அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது, உங்களுக்கு என்ன சார் அதில் பிரச்சனை? அது அவங்க கட்சி முடிவெடுக்கிறாங்க, அவங்க கூட்டணி வைக்கிறாங்க, அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் தான் மேடையிலே சொன்னீங்களே தாவேக்காவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் 2026 போட்டி அப்படின்னு. அப்போது பிஜேபி எங்கே போச்சு, அப்புறம் ஏடிஎம்கே எங்கே போச்சு? மக்கள் விரோத கூட்டணி நீங்க அது என்ன விரோத கூட்டணி? உங்களுக்கு என்ன சார்? உங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது சார். அவங்க எதிரே கிடையாது. உங்களுக்கு கண்டுக்கிறது நீங்க என்ன டிவி கேக்கும் டிஎம்கே தான் போட்டின்னு சொன்ன போது ஏடிஎம்கே எங்க இருந்துச்சு? பிஜேபி எங்க? அவங்க எங்கேயோ கூட்டணி வச்சுட்டு போகிறாங்க, சின்ன பசங்க ஓரமாக விளையாண்டுட்டு போகிறாங்க. நீங்கள் ஆட்சியை பிடிச்சிட்டு போக வேண்டியதானே? எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ இந்த கூட்டணியை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அந்த மாதிரி சின்ன பிள்ளை ஓரமாக விளையாண்டுட்டு போது நீங்கள் ஆட்சியை பிடிச்சிட்டு போங்க. நீங்கள் இதுக்கு மாதிரி ஏன் சொல்லி சண்டை போறீங்க? ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தீர்மானம், நீங்க ஏன் சார் சண்டை போறீங்க? இப்படியெல்லாம் பாண்டே சொல்லிட்டு கடைசியாக ஒரு விஷயம் சொன்னார். அதுதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயமாக பார்க்கப்படுது. நீங்கள் காத்திருந்தீங்க, ஆனால் வேறவங்க அள்ளிட்டு போயிட்டாங்க, அதனால் நீ நல்லா இருப்பியா, நாசமாக போயிடுவ அப்படின்னு வைத்தறிச்சலில் சொல்கிறீங்க. இது எல்லாருக்குமே இருக்கிறது தான் அப்படின்னு பாண்டே சொல்லியிருந்தார். உங்களுடைய பார்வை திமுக கூட்டணியோட மட்டும்தான் இருந்திருக்கணும். ஏடிஎம்கே சேர்ந்தானே சார். நீங்க காத்திருந்தீங்க, அடுத்தவங்க அள்ளிட்டு போயிட்டாங்க. வைத்தறிச்சல நீ நல்லா இருப்பியா, நாசமா போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுல ஒண்ணு அந்த வைத்தறிச்சல் எல்லாருக்கும் புரியுமே.